உள்ள வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணி வச்சிருப்பாங்களாம். ஓகே, டேஸ்ட் பண்ணலாமா? பார்த்தீங்கன்னா நம்ம அருவலம் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா சைட் சீயிங்க்கு மட்டும்தான். அதுக்கடுத்து அந்த வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, நீங்கள் போயிட்டு பாருங்கள், ஃபோட்டோ எடுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் குளிக்க வேணான்றாங்க. ஏன்னா நிறைய crocodile இருக்கான். பெரிய டெம்பிளாக இருக்கேடா, என்ன கோவிலாக இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ்லாம் ட்ரை பண்ணாதீங்க கோவா வந்தால். ஹே காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் டே 2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அர்வலம் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து கிளம்பிட்டோம். ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து தண்ணி கேன்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த ஒரு ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால தான் வாட்டர் கேனில் ஒரு எத்தனை லிட்ரு 20 லிட்ரு வாங்கிட்டு ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டு 20 லிட்டர் வாட்டர் கேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோம். ஸோ அது எப்படின்னா, இப்போ நம்ம 350 ரூபா கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா 250 ரூபா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதான் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அர்வலம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28 கிலோமீட்டரில் இருக்குது. இதே வந்து தூர்சாகர் வாட்டர் ஃபால்ஸ்னால் அது வந்து சவுத் கோவாவில் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்த் கோவாவில் இருக்கோம். அது என்னென்னா, சவுத் கோவா அப்படின்றது வந்து ஒரு அமைதியான ஒரு பிளேஸு. நீங்கள் வந்து உங்களுக்கு சைலண்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சவுத் கோவா சைடு போகலாம். ஆனால் நார்த் கோவாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், கெசினோ, நிறையா பீச்சு, ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. அது இப்போ நீங்கள் ட்ரெயின்லேருந்து வர்றீங்கன்னா வாஸ்கோ ட காமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினாக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்கோ ட காமாவுக்கு தான் வரும். இது பஸ்ஸில் டைரெக்டாக வந்தனால பனாஜி வந்துட்டோம். அப்போ நீங்கள் வாஸ்கோ ட காமா வந்து அங்கேருந்து பனாஜி, அதுக்கடுத்து கண்டோலியம், அது கண்டோலியம், பாகா பீச்சு, கேலங்கட் பீச்சு. ஸோ இது கிட்ட நீங்கள் ரூம் எடுத்தால் தான் ஓரளவுக்கு எல்லாமே கிட்ட பிளேஸாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டோலியம் பீச்சு எடுத்துட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கேருந்து போகிறதுக்கு. இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸை விசிட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் போயிட்டு கெசினோ புக் பண்ணணும். நாங்கள் வந்து டெல்டின் ஜாக் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னரு, அப்புறம் வந்து ஃப்ரீயாக ட்ரிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. பட் நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ண போகிறது கிடையாது. அங்கே போய்ட்டு சாப்பிட்டுட்டு அந்த கெசினோவில் ப்ளே பண்ணிவிட்டு ஸோ அது ஃபுல்லாகவே இந்த டேயில் வரப்போகுது. அவ்வளோதான் கைஸ், நம்ம ஸ்கூட்டி வந்துருச்சு. வேறு தண்ணி வருதான்னு வேறு தெரில கைஸ். நாங்கள் வேறு யார்ட்டையுமே கேட்கல. ஸோ நம்ம அங்கே போயிட்டு அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். என்னென்னா, நம்ம கோவா ட்ரிப்பில் அதிக அளவுக்கு நம்ம பீச்சை விசிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எக்கச்சக்கமான பீச் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யன் பீச்சு, அப்புறம் பாகா பீச்சு, அப்புறம் காலங்கட் பீச்சு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த சைடில் ஃபுல்லாகவே அந்த மீன், எறா இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே கடல் ஃபிஷ், சீ ஃபிஷ் மார்க்கெட் போல். இது மேலே ஏறினா தான் பிரிட்ஜுக்கு மேலே போக முடியும். கரெக்டு தான். அந்த சைடு போகணும். அந்த பிரிட்ஜை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. கைஸ், அருவலம் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குது. இந்த பிரிட்ஜு பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருக்குது. 2 சைடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டே இருக்கோம். சரி, மிளகா பஜ்ஜி, அப்புறம் வந்து இது உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணது. அது உருளைக்கிழங்குலேயே தான் அந்த ஒரு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி. வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் வர்ற வழியில் தேடிட்டே தான் வந்தோம். சீக்கிரம் வந்தனால ஹோட்டல்ஸ் எல்லாமே பூட்டி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி, அங்கே கடை இருக்கோ இல்லையோ ஏதோ ஒரு 2 வடை சாப்பிட்டோன்னா ஒரு 1 hour 2 hours நல்லா குளிச்சுட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணா அல்ல போண்டாவா, ஆலு போண்டா. உள்ள வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணி வச்சிருப்பாங்களாம். ஓகே, டேஸ்ட் பண்ணலாமா?
இதோட சாப்பிட்டுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபால்ஸில் வந்து ரொம்ப உள்ளே போகாதீங்க, ஆனால் ரொம்ப டீப்பாக இருக்கும், பக்கத்துலேயே குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் சொன்னாங்க. அவங்க சொன்னது ஆக்சுவலி புரியலை, ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு கன்னடா தெரியும், ஸோ இந்த ப்ரோக்கும் தெரியுமா, அவரும் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறாரு. ஓகே கைஸ், நாங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க போகிறதில்ல, அப்படியே போயிட்டு உட்காந்து நீட்டாக குளிச்சுட்டு அப்படியே தான் வர போகிறோம். ரொம்பலாம் உள்ளே போகிறது கிடையாது. பாட்டிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். பாட்டி பாய். கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருவலம் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த குட்டியாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி தெரியுது, தண்ணி இருக்குது, அது ஒரே சந்தோஷம். அவர்கிட்ட கேட்டோம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது, என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது, இங்கே போவோன்னா இந்த சைடு வழி போகலாம் அப்படின்ட்டாரு. ஸோ அங்கே நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகணுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்ச்சி பார்த்தோம்ல, ஸோ அது வழி போனோம்னா ஒரு டெம்பிள் இருக்குமா, ஸோ அதுக்கடுத்து தான் அந்த வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, நீங்கள் போயிட்டு பாருங்கள், ஃபோட்டோ எடுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் குளிக்க வேணான்றாங்க, ஏன்னா நிறைய crocodile இருக்கான். என்னன்னு தெரில, வாங்க போயிட்டு நம்ம சேஃபாக இருந்தால் மட்டும் குளிப்போம், இல்லைனா அப்படியே கை காலை நனைச்சிட்டு அப்படியே போக வேண்டியதான். வேற என்ன பண்ணுறது? crocodileலாம் இருக்காடா. தண்ணியே கம்மியாக விழுது. இதுவா ஃபால்ஸு? அதான். crocodile அதான் யாருமே இல்லை போலண்ணா. ரைஸ், இங்கே ரெய்னி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி விழும். ஸோ அப்போது வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து யாருமே வேற இல்லை. சரி, வந்தாச்சு. நாங்கள் 3 பேர் இருக்கோங்க. ஆமாம், நாங்கள் 3 பேர் தான். இங்கே வந்து ஏதோ ஒரு டெம்பிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். பாருங்கள், ஸோ அந்த சைடில் குட்டியாக வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த சைடில் தண்ணியெல்லாம் அப்படியே தேங்கி கிடக்குது. பட்டு ரொம்பவும் அவங்களே அங்கேயே அலர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். நம்ம ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம், பார்ப்போம், அப்படியே பார்த்துட்டு முடிஞ்சால் குளிப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். வீட்டில் போய் குளிச்சுட்டு ஸோ அதுக்கடுத்து நம்ம கெசினோ வேலையை பார்ப்போம். பெரிய டெம்பிளாக இருக்கேடா, என்ன கோவிலாக இருக்கும், தண்ணி ஒரு மாதிரி தான் இருக்குன்னா. கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால். ஸோ பார்த்துக்கோங்க, குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, தண்ணி கம்மியாக விழுது. ஏமாந்து இங்கே வந்துடாதீங்க. ஆமாம், தனியாக முடியும்னு சொல்லிட்டு ஏமாந்து வந்துடாதீங்க. கோவா கைடு வந்து ஒருத்தர் சொன்னார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி டாக்டர். ஸோ அவர் சொல்கிறது சரி உண்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நினைச்சிங்கன்னா வாங்க. ஆமாம், மற்றபடி உள்ளே வந்து crocodile இருக்குன்ட்டாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு பயமாக இருக்குது. குளிக்கலான்னு சொல்லிட்டு ஆசையாக வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூர்சகர் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக் பண்ணி போகணும். அங்கே போனோன்னா ரொம்ப டைம் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. வந்ததுக்கு இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். பாசிட்டிவ் வைப்ஸோட. ஆமாம், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், நாங்கள் வந்து பாத் பண்ணலை, ஸோ குளிக்கலை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகலை. இங்கேயே நின்றுட்டு அப்படியே கிளம்புறோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவ் தான், நந்தி இருக்குது. ஸோ அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலி தூரத்தில் பார்த்தேன், தெரியலை. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்புறோம். அங்கேருந்து அந்த பாட்டி தாத்தா இது சரியான டெப்த்து போல், அப்படியே உள்ளே போகும் அப்படின்னாங்க. ஸோ தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை, இல்லைனா அந்த ஓரத்துலேயே கூட நம்ம அப்படியே குளிச்சுட்டு கிளம்பலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா AAA போக முடியல. ஃபஸ்ட்டு பிளேஸ் நமக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்குது. கைஸ், திஸ் இஸ் அருவலம் வாட்டர் ஃபால்ஸ். ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா சைட் சீயிங்க்கு மட்டும்தான். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், இங்கே போகவே முடியாது போலையே. ஆக்சுவலி என்னென்னா, இந்த தண்ணி வந்து அதிகம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே ஓடும் போல். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா படி மாதிரி இருக்குது, உட்காந்து குளிச்சுக்கலாம். பபுள் வந்து பபுள் இதுக்குள்ளே crocodileலாம் இருக்கா? எப்படா வந்திருக்கோம்? விட்டுருப்பாங்களோ? அதான் அங்கே கூட அடிச்சு வந்துருக்குண்டா. அவன் கிட்ட போயிட்டு ஏதாவது crocodile இருக்கான்னு பார்ப்போம். பயமாக தான் இருக்கு. கைஸ், என்னன்னா வாட்டர் ஃபால்ஸ்லாம் ட்ரை பண்ணாதீங்க. கோவா வந்தால் துசாகர் வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளிக்கலான்னு சொன்னாங்க. கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் மேலே போயிட்டு அந்த மாதிரி குளிக்கலாம்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஒரு நாள் ஆகிடும்.
தூதசாகர் வாட்டர் ஃபால்ஸ் போனோம்னா. ஆமாம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீக்கிரமாக போனதுனால எங்களுக்கு இந்த டே வந்து ஓரளவுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்குது. நமக்கு வந்து இன்னைக்கு ஸ்விம்மிங் பூலில் தான் குளிக்கணுன்றது தலையெழுத்து. அதனால் வாங்க போயிட்டு 2 ஸ்விம்மிங்கை போட்டு அப்படியே இங்கேருந்து கசினோ போய் புக் பண்ணிட்டு வெல்டின் ஜாக்கை புக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து முடிஞ்சால் ரஷ்யன் பீச்சு போவோம். அப்படிலாம் கிட்ட என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு vlogல அப்டேட் பண்ணுறேன். கசினோட ப்ரைஸை பாருங்கள். கிளாசிக்கில் வந்து 2500 ரூபாயா. என்ன கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வெயில் செம்மையாக கொடுக்குது. சரிங்களா, வெல்டின் ஜாக் வந்துட்டோம். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு எவ்வளோ என்னன்னு தெரில போயிட்டு புக் பண்ணிவிட்டு என்னன்றதை இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு தெரியுதா, வெல்டின் ஜாக்.